ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிதறல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸுக்கு வந்து என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு வந்து சிலபஸில் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 2019 சொல்லி டிஆர்பியோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக வந்து நம்ம மேக்ஸுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு அரசோட கெசட்டில் வெளியிட்டதாக வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ். ஸோ இதில் பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க, என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, பழைய சிலபஸ் வச்சு படிக்கும்பொழுது நம்ம புது சிலபஸில் என்ன படிக்கணும் அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டீச்சர் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சிலபஸ்லுமே நியூ சிலபஸும் சரி ஓல்டு சிலபஸும் சரி அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அல்ஜிப்ரா வந்து சேமாக தான் இருக்குது. குட்டி குட்டி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? அல்ஜிப்ரா பொதுவான கான்செப்டில் தான் இருக்குது. ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ரியல் அனலிஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் அனலிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூரிய சீரிஸ், அதாவது பவர் சீரிஸ் பூரிய சீரிஸ்ன்றத ஒரு டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேர்ட் யூனிட் நமக்கு வந்து ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது பழைய சிலபஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபோர்த் யூனிட்டு ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் ஃபூரியர் சீரிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ரெண்டாவது யூனிட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. பவர் சீரிஸ் ஃபூரியர் சீரிஸ்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் செவரல் வேரியபிள் அண்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தீரம் அண்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபூரியர் சீரிஸ்ன்ற அந்த மூணாவது யூனிட்டை எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியல் அனலிஸில் ஃபூரியர் சீரிஸோட பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபூரியர் சீரிஸ் ஃபூரியர் இன்டெக்ரலில் ரொம்ப டெப்த்தாக வந்து நம்ம படிக்க வேண்டியதில்லை, பேசிக் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அது ரியல் அனலிஸோட யூனிட்டில் மிங்கிள் ஆகி போச்சு. சரி சார், இப்போ ஃபூரியர் சீரிஸை எடுத்துட்டாங்க, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு யூனிட்டை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து எந்த யூனிட் சார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எம்எஸ்சி பிஜிடிஆர்பிலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஜியில் டோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ரியல் அனலிஸ் அல்ஜிப்ரா கலந்த மாதிரி இருக்கும். ஸோ டோபாலஜி மேபி நீங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டோபாலஜின்னு ஒரு பேப்பரை படிச்சிருப்பீங்க எம்எஸ்சியில். ஸோ நான் கூட எம்எஸ்சியில் டோபாலஜி படிச்சிருந்தேன். ஸோ ப்ராஜெக்ட் கூட டோபாலஜியில் தான் பண்ணேன். ரைட்டா? ஸோ இந்த டோபாலஜி பேப்பரை வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பூரிய சீரிஸ் எடுத்துகிட்டு இதுதான் வந்து புதுசாக வந்திருக்கு. ரைட்டா? ஸோ மேபி இந்த டோபாலஜின்ற பேப்பரை படிக்காதவங்க இது புதுசாக இருக்கும். இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் கூட இந்த டோபாலஜி பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். டோபாலஜி பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அல்ஜிப்ராவும் ரியல் அனலிஸும் தெரிஞ்சதுன்னா ஓரளவு அதை வச்சு நம்ம டோபாலஜி வந்து படிச்சுக்க முடியும். ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? சரி, ஃபோர்த் யூனிட் என்ன சார்னா டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி. சார் அது இங்கே ஃபோர்த் யூனிட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் இருக்குது. ரைட்டா? இது வந்து யூனிட் பேர் தான் மாற்றிருக்காங்களா இல்லையா, ஆனால் வந்து நமக்கு ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் இருக்குது. ரைட்டா? அங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் வந்து 7th யூனிட்டாக இருக்குது, இங்கே 4th யூனிட்டாக இருக்குது. அவ்வளோதான். அந்த யூனிட்டோட நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் ஏற்கனவே படிச்சது தான். ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை வந்து உள்ள இன்னரில் கண்டென்ட்டில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோபாலஜி புதுசாக சேர்த்திருக்காங்கன்னு சொன்னோன்னா ரைட்டு. இங்கே என்ன போட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி போட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி வந்து 4th யூனிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி 8th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டுமே அடுத்ததாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி இருக்குது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே நமக்கு ஓடியும் வந்துடுது, பிடியும் வந்துடுது. ரைட்டா? ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூனிட் தான். ரைட்டா? அதை வந்து இங்கே வந்து ஓடி பிடியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அது இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் டோபாலஜி மட்டும் மாற்றிருக்குன்னு பார்த்துட்டீங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலிஸ் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் அனலிஸும் இருக்குது. இங்கே பாருங்க, காம்ப்ளெக்ஸ் அனலிஸும் இருக்குது. ஃபங்க்ஷன் அனலிஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அனலிஸும் இருக்குது. இங்கே 6th 7th இருக்குது, இங்கே என்ன 4th 5th இருக்குது. அந்த இடத்த மட்டும் மாற்றி வச்சுருக்கானுங்க. ரைட்டா? அப்புறம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வந்து ரியல் அனலிஸ் பார்த்தாச்சு, டோபாலஜி புதுசாக தெரியும், காம்ப்ளெக்ஸ் அனலிஸ், ஃபங்க்ஷன் அனலிஸ், டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், இது எல்லாமே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இந்த 8வது யூனிட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் போட்டிருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் மெத்தட் படிச்சிருப்பீங்க. மேபி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூமெரிக்கல் மெத்தட்லாம் நம்ம இருக்கும். அந்த சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும், நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களும் இருக்கும். ரைட்டா, நம்ம இதை படிச்சிருப்போம். நியூமெரிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ்லுமே படிச்சிருப்பீங்க சில பேர், இல்லை அப்படின்னா சில பேர் வந்து எம்எஸ்சி மேக்ஸில் கூட படிச்சிருக்கலாம். ரைட்டா, ஸோ நியூமெரிக்கல் மெத்தட் அது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்லி பெரிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்ஸ் 1 மெக்கானிக்ஸ் 2லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பேசிக் மெக்கானிக்ஸ் தான் கேட்டிருக்கான், ரொம்ப டெப்த்தாக கூட போகல. ரைட்டா, ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை தாண்டி நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ன்றது தான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா, சம்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக பார்த்து படிச்சிடலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட புக்கை வச்சு கூட நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். ரைட்டா, இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு. ரைட்டா, அதாவது நியூமெரிக்கல் மெத்தடை புதுசாக சேர்த்துருக்காங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட கான்செப்டில் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு யூனிட்டை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு யூனிட்டை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை ரெண்டு சேர்த்து ஒரே யூனிட்டாக பண்ணிட்டாங்க, சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி. ரைட்டா, இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான், சாம்பிள் ஸ்பேஸு, ஈவெண்ட்டு, நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்கிரிட்னு படிச்சோம்ல, பைஸ் திறன்னு, அதே தான் அந்த பாலினாமியல், பாய்சன், நார்மல், காமா, பீட்டா இதெல்லாம் படித்தோம்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ஸோ இதை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி தியரின்னு ஒரு யூனிட்டை போட்டாங்க. ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்னா ப்ராபபிலிட்டி தான், அதில் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும், பைஸ் தியரி வந்துடும், இந்த ப்ராபபிலிட்டி பைனாமியல் தியரம், யூனிஃபார்ம், நார்மல், எக்ஸ்போனன்சியல், காமா, பீட்டா, அங்கே பாருங்க இந்த பாருங்க பாய்சன், நார்மல், காமா, பீட்டான்னு 10வது யூனிட் இருக்கு இல்லையா, அது 10வது யூனிட்ல தான் இருக்குது. அதே மாதிரி 9வது யூனிட் இருக்கு இல்லையா, அதுவும் 10வது யூனிட்லேயே கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா, இங்கே பாருங்க பாய்ஸ் தியரம் இருக்கா, அங்கே பாருங்க பாய்ஸ் தியரம் இருக்கா, இருக்கு. அதாவது என்னன்னா கம்மி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. 2 யூனிட்டை ஒரே யூனிட்டாக பண்ணணும், அது வெயிட்டேஜ் அதிகமாக போகும். ஸோ வெயிட்டேஜை குறைக்கணும். அதனால் வந்து பேசிக் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மெர்ஜ் பண்ணும்போது ஒரு யூனிட் வந்து மிஸ் ஆகுது இல்லையா, அந்த யூனிட்டை தான் இவங்க நியூமெரிக்கல் மெத்தட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு போட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச்னு இருக்கு, இது ஏற்கனவே இருக்குது நமக்கு. ரைட்டா, ஓஆர் பேப்பர் இருக்கும். இந்த பாருங்க யூனிட் 5க்கு வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்ற ஓஆர் பேப்பர் இருக்குது. ரைட்டா, இப்போவும் ஆப்ரேஷன் ரிசர்ச் கொடுத்துருக்கான். என்னென்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து ஓஆர் பேப்பர் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க, இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரைட்டா, ஸோ ஓஆர் பேப்பர் இருக்குது, வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. ரைட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 2ல் வந்து அதிகமாக இருந்தது, அதை தூக்கி ப்ராபபிலிட்டி தியரியாக இவங்க போட்டாங்க. ஸோ இப்போ பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நீங்கள் ஓல்டு சிலபஸில் படிச்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நீங்கள் பூரி சீரிஸ் படிச்சிருப்பீங்க, டெப்த்தாக படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ பூரி சீரிஸ் இருக்கா, இருக்குது. எஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 படிச்சிருப்பீங்க, அது தட் இஸ் ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டின்ற யூனிட் இருக்கா, இருக்குது. அப்போ பழைய சிலபஸில் என்ன இருக்கோ அது புது சிலபஸில் இருக்குது. ரைட்டா, எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்களா வழியா இருக்குது அப்படி தான் சொல்லலாம். அப்போ புது சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 யூனிட்டை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஒன்று வந்து டோபாலஜி பேப்பர், இன்னொன்று வந்து இந்த கிளாசிக்கல் இந்த இதுலேயே அதாவது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஒன்று, இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, அப்போ புது சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 2 யூனிட்டை நீங்கள் படிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணியிருக்கீங்க, பழைய சிலபஸுக்கு நோட்ஸ் வச்சுருக்கீங்க, மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, அது மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ புதுசாக நீங்கள் டோபாலஜியும் நியூமெரிக்கல் அனாலிசிஸும் வந்து நீங்கள் படிக்கணும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் கொஞ்சம் பேசிக் மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த சேஞ்ச் தான் வந்திருக்கு. இதைத்தான் நான் வந்து திரும்ப சொல்லியிருந்தேன். பிஜிடிஆர் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம வீடியோ போடும்போதே சொன்னேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% 80% வந்து அதே தான் வரும். ஏதாவது கொஞ்சம் மாற்றுவாங்க, கொஞ்சம் புதுசாக சேர்த்துவாங்க. மற்றபடிக்கு டோட்டலாக வந்து சிலபஸ் வந்து எக்காரணத்தை கூட மாற்ற மாட்டாங்கன்னு. நீங்கள் பழைய சிலபஸ் படித்தவங்களுக்கு இப்போ புரியும். புது சிலபஸில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது. பழைய சிலபஸ் படித்ததுனால வேஸ்ட்டும் கிடையாது. கொஞ்சம் 2 யூனிட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த 2 யூனிட்டை மட்டும் நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷனே நம்ம கொடுக்கல.
ரைட்டா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த 2 யூனிட்டுக்கான நோட்ஸு மெட்டீரியல் என்ன புக்கெலாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் உங்களால் வெற்றி பெற முடியும். ரைட்டா. ஸோ இப்போ பழைய சிலபஸுக்கும் புதிய சிலபஸுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன கம்மி பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஏற்பட்டிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.